ஓகே. இன்னைக்கு நம்ம லா அகாடமில இன்னைக்கு டாபிக் வந்து லோன் அக்ரீமெண்ட்ஸ். லோன் அக்ரீமெண்ட்ஸ்னா என்ன? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு தெரியணும். நெறைய பேருக்கு ஆஸ் அ பார்ட் ஆஃப் நார்மல் லைஃப் இந்த லோன்னா என்ன? இந்த அக்ரீமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆவுது? இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியாமலே இருக்கு. பட் ஆஸ் அ சிவிலியன்ஸ், ஆஸ் அ நார்மல் அ பீப்பிள் தெரியலன்னா தவறு இல்ல. பட் ஆனா நம்ப ஆஸ் அ அட்வொகேட்ஸ் வி ஷுட் நோ வாட் இட் இஸ். லோன் அக்ரீமெண்ட்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். நம்ம கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். லோன் அக்ரீமெண்ட்ல இருக்கிற கண்டிஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். டு பிகின் வித் லெட்ஸ் டிஸ்கஸ் டெஃபினேஷன் ஆஃப் லோன் அக்ரீமெண்ட் என்ன? வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ராஜா சங்கர், வெங்கடேஷ் பாபா, லோன் அக்ரீமெண்ட்னா என்ன? ஓகே. கான்ட்ராக்ட்னு சொல்றதோட இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கலாமா? லீகலி பைண்டிங் கான்ட்ராக்ட்னு சொல்லலாமா? ஓகே. ஓகே. இட்ஸ் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் 2 பீப்பிள் தட் இஸ் லீகலி என்ஃபோர்ஸபிள். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். கான்ட்ராக்ட்ஸ எப்படி லீகலா என்ஃபோர்ஸ் பண்றதுன்றதுக்கு நம்ம தனியா பேசியிருக்கோம் ஆல்ரெடி. வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அக்ரீமெண்ட்ஸ், வி ஆர் டாக்கிங் அபவுட் லீகலி என்ஃபோர்ஸபிள் தட்ஸ் அ கிவன். அதுக்கு தனியா நம்ம அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்ல. பை டிஃபால்ட் இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அன் அக்ரீமெண்ட் பிட்வீன் 2 பீப்பிள் வேர் போத் ஆஃப் தெம் அக்ரி டு சர்டன் கண்டிஷன்ஸ். அந்த 2 பேருக்கு என்ன பேரு? லெண்டர், பாரோவர். ஒருத்தர் காசு குடுக்குறாரு, ஒருத்தர் காசு வாங்குறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? காசு வாங்குறவரு, காசு குடுக்குறவருக்கு என்ன டெர்ம்ஸ்ல அது ரீபேமெண்ட் டெர்ம்ஸா இருக்கலாம். பி இட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். பி இட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸா இருக்கலாம். பெனல்டீஸ் இருக்கலாம். இஃப் இஃப் பேமெண்ட் இஸ் மிஸ்ட் அதுக்கு பெனல்ட்டியா இருக்கலாம். இது எல்லாமே வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லோன் அக்ரிமெண்ட். ஸோ டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ் நம்ம பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் லோன்னா என்னென்ன இருக்கும் பேசிக்கா? கேன் சம்மன் கமெண்ட் ஆன் இட்? டைப்ஸ் ஆஃப் லோன்ஸ்னா என்ன? ம் 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 ஓகே. அப்புறம் ஆட்டோ லோன். அப்புறம் ஆ அது தேவையில்ல, எங்கேயும் ரெக்கார்டிங் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட் லோன். அப்புறம் ம் ம் வேற விக்னேஸ்வரன், கமான், கிவ் இட் a ட்ரை. இப்படி சொல்லலாமா? இது எல்லாத்தையும் வந்து ரெண்டா பிரிக்கலாமா? செக்யூர்டு லோனு வர்சஸ் அன்செக்யூர்டு லோனு சொல்லலாமா? ம். செக்யூர்டு லோனுன்னா என்ன அர்த்தம்னா, யுவர் லோன் இஸ் செக்யூர்டு பை வே ஆஃப் கொலாட்ரல். எப்படி? அது ஹவுசிங் லோனா இருக்கலாம், மார்கேஜா இருக்கலாம், பிசினஸ் லோனா இருக்கலாம், வெஹிக்கிள் லோனா இருக்கலாம், வாட்டெவர் இட் மே பி. When we use the word secured loan, there is a collateral. யாருக்கு? காசு குடுத்தவனுக்கு. If you can't keep up with the terms of agreement அப்படின்னாக்கா, he will have the collateral transferred to his name. That குடுத்த காசுக்கு he has security. That's why we call it as secured loans. இதுல எல்லாமே மார்கேஜ், ஹவுசிங் லோன் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, எல்லாமே அதுக்குள்ள வந்துரும். இன்னொரு கேட்டகரி என்னன்னா unsecured loans. Unsecured loan can be called as personal loans where you don't need any collateral. கரெக்டா? பர்சனல் லோன் வந்து பேஸ்ட் ஆன் கிரெடிட் வர்த்தினஸ் கொடுப்பாங்க. இப்போ செக்யூர்டு லோன் வந்து பேஸ்ட் ஆன் கொலாட்ரல், உங்களோட ப்ராப்பர்ட்டி அசெட் கொலாட்ரோட வேல்யூ வச்சு அதுல வந்தோடோ அதுல 50% கொடுப்பாங்க. பட் ஆனா when you go for a unsecured loan, it is totally based on your credit worthiness. It may be based on your credit score. It may be based on your income earning capacity per month or per annum. இல்ல நீங்க ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு ஃபைல் பண்ணிருக்கீங்க. இதெல்லாமே வந்து ஒரு கிரைட்டீரியா. இதெல்லாம் உங்க கிரெடிட் வர்த்தினஸ் ப்ரூவ் பண்ணுது. கிரெடிட் வர்த்தினஸ்னா என்ன தமிழ்ல? இவனுக்கு அந்த யோக்கியதை இருக்கா அப்படி சொல்லலாம். கிரெடிட் வர்த்தினஸ், ஒர்த்தான கேண்டிடேட்டா இவருக்கு லோன் கொடுக்கறதுக்கு.
அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது தான் credit worthiness. So one of the method to identify, one of ways and means to identify a person's credit worthiness is CIBIL report is one way. Correct? Am I right? எத்தனை பேர் லோன் அப்ளை பண்ணா சிபில் ஸ்கோர் இல்லைன்னு ரிஜெக்ட் ஆகுது. சிபில் ஸ்கோர் இல்லைன்னு ஒருத்தனை கல்யாணமே நின்று போச்சு. ஆக்சுவலி ஆந்திராவில் ஒரு இடத்துல மேரேஜ் பண்ணாங்க 4 days முன்னாடி நியூஸ். அது கல்யாணத்துக்கு முன்னாடி கிரெடிட் ஸ்கோர் அவனுக்கு எவ்வளோ 550 இருந்தது போல இருக்கும். மேரேஜை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. நாட் ஓன்லி ஃபார் லோனு, மேரேஜுக்கும் கிரெடிட் ஸ்கோர் தேவைப்படுது இப்போல்லாம். எசென்ஷியல், நெக்ஸ்ட் யூ மே ரைட் இட் டவுன். எசென்ஷியல் கிளாஸஸ் என்ன லோன் அக்ரிமெண்ட். Essential clauses of a loan agreement: principal amount and interest rate, repayment terms, collateral and security, default and consequences. எழுதுறீங்களா? I don't know. Payment and prepayment foreclosure, event of default clause, okay, dispute resolution and jurisdiction, and force majeure clause. Force majeure என்ன கேள்விப்பட்டிருக்கோம் இந்த வார்த்தையா? ராஜா சங்கர், force majeure clause-னா என்னது? ஃபோர்ஸ் மெஜூர்னா ஆக்ட் ஆஃப் காட். ஓகே, இட்ஸ் அன் ஆக்ட் ஆஃப் காட். ஸோ நம்ம மனுஷனால கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்றது தான் ஃபோர்ஸ் மெஜூரி கிளாஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பாரோவர் லெண்டரு 2 பேர் இதை என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட்டு. பாரோவர் இறந்துடுறாரு, லோன் கேனாட் பி ரீபேடு. அதுக்கு பேர் தான் ஆக்ட் ஆஃப் காட். கரெக்டா? மனுஷனே இறந்துட்டான், தெர் இஸ் நோ வே டு கலெக்ட் தட் பெண்டிங் அமௌண்ட். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, சர்டன் லோன் கம்பெனிஸ், ஐ மீன் லோன் ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க, கொடுத்த லோன் அமௌண்ட்டை இன்ஷூர் பண்ணுவாங்க அகெயின்ஸ்ட் த பாரோவர்ஸ் அவங்க கெப்பாசிட்டிக்கு. என்ன பண்ணுவாங்க, இன்ஷூர் பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஆக்ட் ஆஃப் காட் சம்பவம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க, தி லெண்டர் வில் கெட் த மணி பேக் த்ரூ த இன்சூரன்ஸ். ஓகே, லீகல் ஃப்ரேம் ஒர்க் கவர்னிங் லோன் அக்ரிமெண்ட்ஸ். ஸோ என்ன லீகல் ஃப்ரேம் ஒர்க் கவர்ன் பண்ணுது? எனி ஐடியா? மெயினா which act comes into picture? Come on, Damodaran. Yuvraj, you want to give an attempt? Yuvraj? That's also a part, correct. If it is about promissory notes ஆ இருக்கட்டும், checks ஆ இருக்கட்டும், it is negotiable instruments act. How about others? Contract act சொல்லலாமா? Indian Contracts Act. Surface Act சொல்லலாமா? Surface Act regulating secured loans, be it housing loan, mortgages, அதெல்லாம் எதுல சர்ஃபேஸ் ஆக்ட்ல வரும், if the lender is bank. ஓகே, ஸோ இதுல வந்து காமன் இஷ்யூஸ் வித் தி லோன் அக்ரிமெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்க போகும்போது ஒரு பெரிய புக்கு மாதிரி கொடுத்துட்டு அதுல எல்லா பேஜ்லயும் சைன் போடுறோம். கரெக்டா? Have you seen somebody taken a personal loan? எடுக்கும்போது நிறைய பேஜஸ்ல சைன் பண்ணுவோம், ரிப்பீட்டடா, ரிடண்டண்டா. ஸோ கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, if there is a dispute between the lender and the borrower, okay, balance of convenience always lies with the borrower. ஏன்னா நம்ம கோர்ட்ல என்னன்னு கிளைம் பண்ண முடியாது. நான் இத்தனை இடத்துல சைன் போட்டிருக்கேன்னு சொன்னாலும் presumption of innocence is always in favor of borrower. நான் என்ன மீன் பண்றேன்? Can anyone tell me what I mean? வெங்கடேஷ் பாபா. நாட் ஓன்லி தட், ஃபோர்ஸபிளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தட்ஸ் செகண்ட், தட்ஸ் அடுத்த டாபிக். அது இப்போ இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட், ஓகே, இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட்
ஈவன் இஃப் இட் இஸ் லைக் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் லீகல் பாயிண்ட் வந்து யாருக்கு லெண்டருக்கு ஃபேவரா இருந்தாலும் கோர்ட் வில் சே தட் தி பேலன்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஆல்வேஸ் லைஸ் வித் தி பாரோவர். ஏன்னா பாரோவர் இஸ் ஆல்ரெடி ஆல்வேஸ் presumed இன்னசென்ட். ஏன்னா த லெண்டர் கம்ஸ் இன் டு ரிலேஷன்ஷிப் ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. இப்போ ஒரு 500 பேஜுக்கு நான் வந்து வெபாட்டிம் என்ன பாய்லர் டெம்ப்ளேட் எடுத்து வந்து கையெழுத்து வாங்குறேன்னா அதுல ஒரு டேர்ம் இருக்கு. எவ்ரி 15th இல்ல எவ்ரி 14th இந்த டேட்டுக்குள்ள நீ வந்து இஎம்ஐ பே பண்ணும் அப்படின்னு இருக்கு, டேட் இருக்கு. நான் சைன் பண்ணிட்டேன். ஆனா நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன், அது 15th இல்ல 17th நினைச்சிட்டு இருக்கேன். புரியுதா? பட் ஆனா ஐ ஹவ் டெஃபினெட்லி சைன்ட் இட். ஐ கேனாட் கிளைம் தட் அது நான் பண்ணலன்னு சொல்ல முடியாது. நான் தான் பண்ணியிருக்கேன். ஆனா 15த்ன்றது பதிலா நான் 17th நினைச்சிட்டு இருக்கேன். பட் இப்போ அது அந்த எவ்ரி மந்த் 2 days தள்ளி போறதுனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வருதுன்னா ஐ கேன் ஸ்டில் கிளைம் தட் நான் இந்த மாதிரி நான் 15th நினைச்சுக்கிட்டேன் 17th நினைச்சுக்கிட்டேன்னு சொன்னாக்கா ஸ்டில் த லா இஸ் இன் யுவர் ஃபேவர். பட் ஆனா இது மேலோட்டமா பார்த்தா எப்படி இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது இல்லையா? கரெக்டா? am I right? ஆனா பட் a court says that in this relationship the lender comes fully prepared, fully armed with every document. ஆனா borrower வந்து he is not fully prepared. borrower வந்து எப்பவுமே he is under a necessity, bare necessity. அதனால வந்து it is possible for him to miss out certain things. ஸோ இந்த மாதிரி மைனர் மேட்டர்ஸ்ல வந்து மைனர் டீட்டெயில் in a extensive loan agreement, if there are some minor issues, the balance of convenience always is in the favor of who? Borrower. Okay. Next, common issues loan agreements ல ஒரு common issues என்ன? மிஸ்ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஃப்ராட். இப்போ சொன்னீங்க பாருங்க, கையெழுத்து நம்மளே கையெழுத்து போடுறது. ஒரு பேங்க், ஒரு பஜாஜ் ஃபைனான்ஸ்னா அவனுக்கு ஏரியாவுக்கு ஒரு ஏஜென்ட் இருப்பான். அவனே கஸ்டமர் கையெழுத்து போட்டு அவனே 5 லட்ச ரூபா லோன் வாங்கி அவனே அந்த பேங்க் அக்கௌண்ட் வாங்கிப்பான். நம்மளுக்கு எப்போ தெரிய வரும்னா இஎம்ஐ நீங்க கட்டலன்ட்டு உங்களுக்கு நோட்டீஸ் வரும். கரெக்டா? இந்த மாதிரி யாராவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அப்படியா? எப்போ அது? வெங்கட்? நம்ம ஒரு கேஸ்ல வந்து ஒரு 5 lakhs ஒன்று 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பேங்க் ஏஜென்ட்டே அவனே கையெழுத்து போட்டு அவனே காசு எடுத்துக்கிட்டான். கிளைண்ட்டுக்கு வந்து நோட்டீஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து இஎம்ஐ கட்டல, வாங்கின 5 lakhs இஎம்ஐ கட்டல நோட்டீஸ் வரும்போது he has responded that நான் எப்படா வாங்கினேன் 5 லட்சம் லோன் உங்ககிட்ட அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் கேட்டதுக்கு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. பட் விச் கிளியர்லி சேஸ் அது அவரோட கையெழுத்து இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணோம், unknown persons யாரு எஃப்ஐஆர் அகேன்ஸ்ட் unknown persons was registered in பட்டாபிராம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அஃப்கோர்ஸ் எஃப்ஐஆர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல, நம்ம கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கிட்டு வந்தோம். திருவள்ளூர் கோர்ட்ல போய் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கிட்டு வந்தோம். தென் தே ஹவ் ரெஜிஸ்டர்ட் இன் எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் அன்னோன் பர்சன்ஸ் இன்னும் பஜாஜ் ஃபைனான்ஸ்ல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண பிறகுதான் அவங்க அந்த கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. புரியுதா? Other common issues with the loan agreements are hidden charges and processing fees. Hidden charges na enna Damodran? What am I referring to? Hidden charges. Processing fees, notice commission, agent commission, administrative cost, இதெல்லாமே வந்து hidden charges, which is again it is a responsibility of the lender, எவன் காசு கொடுக்குறானோ அவன் வாங்குறவனுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நார்மலி இந்த மேட்டர் அர்ஜென்சில நம்ம சைன் பண்ணிடுறோம். கரெக்டா? நெக்ஸ்ட், அன்ஃபேர் லெண்டிங் ப்ராசஸஸ். அன்ஃபேர் லெண்டிங் ப்ராக்டிசஸ்னா என்ன? ப்ரிடேட்டரி லெண்டிங், எக்ஸசிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்களா? கிரெடிட் கார்டுலாம் ஞாபகம் இருக்கா? ஹூ இஸ் சஃபரிங் ஃப்ரம் கிரெடிட் கார்டு டெட் ரைட் நவ்? அவங்களுக்கு கிளீனா தெரியும் ப்ரிடேட்டரி ப்ராக்டிசஸ் இருக்கா? நிறைய இருக்கா? எவ்வளோ இருக்கா? ரைட். லேக்ஸ்ல இருக்கும். லேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வரும்பொழுது
அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்னு போட்டு நீங்க அப்படி நீங்க இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, மோர் தென் 42% போகும் கிரெடிட் கார்ட்ல. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸசிவ் லெண்டிங் ரேட்ஸ். வி கேன் ஆல்வேஸ் கோ அண்ட் சேலஞ்ச் தெம். நம்ம வந்து கால் பண்ணா நம்ம என்ன ஏஜென்சி கலெக்ஷன் ஏஜென்சி வந்து பயந்துடுறோம். பட் ஆனா கலெக்ஷன் ஏஜென்சிக்கு தேர் ஆர் சர்டன் ரூல்ஸ். கலெக்ஷன் ஏஜென்சி நம்மளுக்கு காசு குடுக்கல. குடுத்தது பேங்க் தான். we are in no way obligated to give money to the collection agencies. We are not no way obligated. ஓகே. குடுக்கறது குடுக்காதது நம்ம விருப்பம் தான். அதே போல கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வந்து கரெக்டா தே ஹேவ் டு மெயின்டைன் சர்டன் ரூல்ஸ். எப்போ வரணும், எந்த மாதிரி வரணும், என்ன ஐடி கார்டு டிஸ்ப்ளே பண்றதுலேருந்து அவங்க லோன் டீடைல்ஸ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இட் இஸ் their ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே. ஸோ கலெக்ஷன் ஏஜென்சி இஷ்யூஸ் யார் ஃபேஸ் பண்ணியிருக்கா ரியல் டைம்ல? யாருமே இல்லையா? Okay, certain key case laws for loan agreements key case laws நான் சொல்றேன். You may write it down. இப்போ ஐசிஐசிஐ பேங்க் vs அஃபிஷியல் லிக்விடேட்டர் ஏபிஎஸ் ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதுலயே நான் பிங்க் பண்றேன். யூ ரைட் இட் டவுன். வருதா பாருங்க, சாட்ல வருதா? Can you see the chat? வருதா? ரைட். இதுல என்ன சொல்லுது, இப்போ நம்ம இந்த சர்ஃபேசி ஆக்ட்ல ஹோம் லோன் எல்லாம் நம்ம ஹோம் லோன் கேட்கும்போது பிஃபோர் 2002 இப்போ வந்து நீங்க ஹோம் லோன் டிஃபால்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், பிஃபோர் 2002 the lending agencies have to approach a civil court for recovery. எப்படி 2002க்கு முன்னாடி ஹோம் லோன்ல நீங்க இன்ட்ரெஸ்டோ மந்த்லி இஎம்ஐயோ கட்டலைன்னா பேங்க்ஸ் ஹேவ் டு அப்ரோச் சிவில் கோர்ட்ஸ் ஃபார் ரிகவரி. 2002க்கு அப்புறமா சர்ஃபேசி ஆக்ட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? செக்யூரிட்டி அண்ட் அசட்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கோமா? அட்வொகேட் கமிஷனர் போடுவாங்க. அட்வொகேட் கமிஷனர் போடுவாங்க. Banks they do not have to go to courts. Possession notice கொடுத்துட்டு they can straight away come and take over the property. Notice ஓட்டிட்டு they can straight away take over the property. There is no need to approach a civil court. So அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல, the court has reaffirmed that banks can enforce secured loans under SARFAESI without court intervention. கோர்ட்டோட தலையீடு இல்லாமலேயே செக்யூர்டு லோன்ஸை பேங்க்ஸை என்ஃபோர்ஸ் பண்ணலாம் அண்டர் த சர்ஃபேசி ஆக்ட். ஓகே, புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ சர்ஃபேசி ஆக்ட்ல ஏதாவது இஷ்யூனா நம்மளுக்கு ரெமெடி என்ன? வேர் ஷுட் வி கோ? ஸோ தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டெட் ரிகவரி ட்ரிபியூனல், டிஆர்டி. கேள்விப்பட்டிருக்குமா இதை? டெட் ரிகவரி ட்ரிபியூனல், டிஆர்டி கோர்ட்ஸ் இல்ல. ஓகே. இப்போ if there is an issue with the bank where அவங்க ரீபொசஷன் நோட்டீஸா இருக்கட்டும், அவங்க கொடுக்குற லெண்டிங் அவன் நம்மளுக்கு சொல்ற பெண்டிங் அமௌண்ட்டா இருக்கட்டும், இதுல நம்மளுக்கு டிஸ்பியூட் இருக்கு. ஆனா he is proceeding ahead with the repossession of the property. அப்போ ப்ராப்பர்ட்டி ரீபொசஸ் பண்ணும்போது இல்ல ஆக்ஷன் விடும்போது நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னா we can approach the debt recovery tribunal under section 17 of SARFAESI Actல we can file a petition. அப்போ either you can get a stay for auction proceedings or repossession proceedingsக்கோ என்ன பண்ணலாம், ஸ்டே வாங்கலாம். என்ன மாதிரி ப்ரொசீஜரல் இஷ்யூஸ், be it in calculating the interest rate, இதெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்ற காரணத்தை காட்டி ட்ரிபியூனலை கன்வின்ஸ் பண்ணி we can get a stay. எஸ் தாமோதரன்? அதெல்லாம் தேவையில்லை, ஸ்ட்ரைட்டா போயிடலாம் டிஆர்டிக்கு. ஆம்புட்ஸ்மன்னா இந்த மாதிரி இஷ்யூஸுக்கு இல்லை. ஆம்புட்ஸ்மேன் ப்ராப்பர்ட்டியே போயிடுச்சுன்னா ஆம்புட்ஸ்மேன் என்ன பண்ண போறான்? பேங்க் ஆம்புட்ஸ்மேன் அது ஒன் ஹீ கேனாட் ஹெல்ப் யூ. 10 நாள்ல நீங்க 30 நாள்ல நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா ப்ராப்பர்ட்டி அவனே சேல் பண்ணிடுவான். நம்ம கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆக்ஷன்ல எவன் வாங்குறானோ அவனுக்கு சேல் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணிட்டா அவன் ஆயிடும், வீடு முடிஞ்சு போச்சு சாப்டர்.
So sales certificate issue பண்ணதுக்கு பிறகும் we can challenge ன்னு வச்சுங்க. That's a different story. பட் நம்ம ஏன் அவ்வளவு தூரம் விடணும் அத? அந்த மாதிரி ரீபொசஷன் நோட்டீஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் யூ ஷுட் டூ இஸ் யூ நீட் டு லுக் அட் தி அட்ரஸ். இது அட்ரஸ்ன்ற லோன் பெண்டிங் அமௌண்ட் கரெக்டா இல்ல, அவன் சொல்ற அமௌண்ட்டுக்கு நீங்க உங்க அமௌண்ட்டுக்கு டிஸ்பியூட் இருக்குன்னா immediately we should approach what I mean DRT court approach பண்ணிடணும். Under 17 verbatim, can somebody read the verbatim of section 17? Venkat, are you in front of your laptop? Venkatesh Baba, Damodaran, anybody? பாருங்க. தெரியுதா? Any person, including borrower, aggrieved by any of the measures referred to, meaning any measures taken by the lender or secured creditor or his authorized officer, okay, may apply. எப்படி? May petition before the debt recovery tribunal having jurisdiction in the matter within 45 days from the date on which such measures had been taken. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு ரீபொசஷன் நோட்டீஸ் வருது நம்மளுக்கு, 60 நாள் டைம் கொடுத்து ரீபொசஷன் நோட்டீஸ் வருது. அந்த 60 நாள்ல இருந்து 45 டேஸ் டைம் இருக்கு நம்மளுக்கு, ஓகேவா? வித்தின் 45 days we need to petition the debt recovery tribunal and we need to either get a stay or get a relief, whichever relief you want. கரெக்டா? அதான் சொல்லுது 17 வெங்கடேஷ், கரெக்டா? Can you read the verbatim? Fine. This is what it is. You can read later. Section 17 of the Securitization and Reconstruction of Financial Assets and Enforcement of Security Interest Act, Adan Surface Act 2002. 17 talks about application against measures to recover secured debts. Okay, யாருக்கு அந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும்? It has to be, application should be given to debt recovery tribunal. It is possible that even though we apply to DRT, நம்ம கேட்ட ரெமெடி வருமா அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டிஆர்ஏடி, டெட் ரிகவரி அப்பெலட் ட்ரிபியூனல், ரைட்? Appellate tribunal, we have an issue. We are not convinced with the order that is passed even by the appellate tribunal. Next remedy enna? What is the next remedy? Obviously High Court. Obviously High Court. Okay. ஸோ நம்மளுக்கு லோன் அக்ரிமெண்ட்ல இஷ்யூ இருக்கு, சர்ஃபேஸ் ஆக்ட்ல ரீபொசிஷன் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது. ரீபொசிஷன் ப்ரொசீடிங்ஸ்ல we have an issue with the nature it is carried out. We are approaching first step DRT, debt recovery tribunal. Second step debt recovery appellate tribunal, meaning DRAT. Third step on the High Court through writ, challenging the order of appellate tribunal. Okay. ஏன் ரிட் போறோம்? எனி ஐடியா? வை we are going to ரிட்? ஏன் ஸ்ட்ரைட்டாவே ஹைகோர்ட்டுக்கு போக முடியாது? ஏன் அப்பலட் ட்ரிபியூனல் ஆர்டருக்கு அகேன்ஸ்ட் ஹைகோர்ட்டுக்கு போனோம்? எனி கேசஸ்? விக்னேஸ்வரன்? வெங்கடேஷ்? எனி கேசஸ்? நான் என்ன, my question is why cannot we straight away go to High Court for writ? Why it has to be
டிஆர்டி அண்ட் டிஆர்ஏடி அண்ட் தென் ஹைகோர்ட். அப்போ டிஆர்டி ஏடி முடிச்சு எதுக்கு ஹைகோர்ட் போனோம்? See, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why you cannot go to high court? எஸ் எஸ் சர்ஃபேஸ் ஆக்ட்ல கரெக்ட். ஸோ என்ன சொல்றோம்? So first remedy, you need to, before going to high court, you need to exhaust the remedies. Correct? In this case, you have a remedy. ஏன்னா இது என்ன மாதிரி பிரச்சனை வரும்னா, இப்போ சர்டன் பேங்க்ஸ் வந்து ஸ்டேட் பேங்க்ஸா இருக்கும். அதாவது ஸ்டேட் ஓன்டு பேங்க்ஸா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அக்கார்டிங் டு ஆர்டிகல் 12, இப்போ ஒரு கவர்மெண்ட் பேங்கா இருக்குன்னா, இப்போ நம்மளுக்கு ரிலீஃப் வந்து அகைன்ஸ்ட் கவர்மெண்ட்னா ஸ்ட்ரைட்டாவே ரிட்டுக்கு போலான்றது ஜெனரல் ப்ரொசீஜர். கரெக்டா? ஆனா இந்த கேஸ்ல we have an alternative remedy, we have to exhaust before going to high court. ஸோ இந்த கேஸ்ல டிஆர்டி இருக்கு, டிஆர்டில பிடிக்கலாம், டிஆர்ஏடிக்கு போகலாம், டிஆர்ஏடி இல்லைன்னா தான் ஹைகோர்ட். ஸோ டிஆர்ஏடிக்கு எதிர்த்து எதுக்கு ஹைகோர்ட்டுக்கு போனோம்? பிகாஸ் டெட் ரெக்கவரி ட்ரிபியூனல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஸ்டேட், ஹென்ஸ் ரிட் பிஃபோர் ஹைகோர்ட். புரிஞ்சுதா லாஜிக்? ஓகே. ஸோ நான் இது வில் டேக் another செகண்ட் பார்ட் எடுக்கிறேன் இதே செஷனில். வித் திஸ் வில் க்ளோஸ் த செஷன். ஸோ எனி டவுட் so far in what we have discussed? Gokul, Damodharan.